சூப்பர் ஸ்டார் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தான் பயணித்த அதே டைரக்டரோட மறுபடியும் பண்ண போறாராம். யார் அந்த டைரக்டர், என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு பார்த்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் ஸ்டார் பல வருடங்களா தமிழ் சினிமால கொடி கட்டி வந்துகிட்டே இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்களுடைய சப்போர்ட் தான். அவருடைய படம் எப்படின்னாலே எல்லா மக்களுக்கும் இந்த படத்துக்குள்ள போனா என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், மாஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டை செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஃபார்மேட்டை தான் இப்போ வரைக்கும் பல பேர் அப்படியே பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில மனுஷனுக்கு இவ்வளவு வயசானா கூட பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல பல சாதனைகளை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ரைட் ஃப்ரம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், 80s இருந்து இப்போ கடைசி அவருடைய எல்லா படங்களுமே கூலி வரைக்குமே மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா ஜெயிலர் படம் தான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெல்சன் தான் இயக்கியிருப்பாரு. பீஸ்ட் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்குள்ள வந்தாரு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. அவரோட ஸ்டைலில் ஒரு படம் பண்ணுவார், பெருசாக போகுமா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேஸ்டோட வந்தார். உண்மையை சொல்ல அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விநாயகன், வசந்த் ரவி, மோகன்லால், சிவராஜ்குமார் அப்படின்னு பல பேர் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதை தாண்டி அனிருத் மியூசிக் இந்த படத்தில் வெறித்தனமான ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருச்சு. குறிப்பாக அப்படியே எல்லா பாடல்களும் பிஜிஎம்மும் ஃபேன்ஸ் மத்தியில் பெருசாக சேர்ந்துச்சு. அதன் காரணமாக இந்த படம் கிட்டத்தட்ட 620 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாக வந்து சேர்ந்துச்சு. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அதன் காரணமாகவே செகண்ட் பார்ட் எடுக்கலன்னா எப்படி எடுப்போம் அப்படின்னு அதே டீம் பார்ட் 2 எடுத்துட்டாங்க. அந்த வகையில் அந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சூழல தான் அடுத்த படத்துக்கான கதையை நெல்சன் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த படம் ஜெயிலர் 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு தரமான ஆக்ஷன் மாஸ் படம். குறிப்பா சூப்பர் ஸ்டாருக்குன்னே உள்ள ஒரு பட கதையை சொல்லியிருக்கிறாராம். அந்த படத்தோடைய கதையை கேட்டுட்டு சூப்பர் ஸ்டாருமே அடடே நல்லா இருக்கே, கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். ஒருவேளை அது நடக்கும் பட்சத்தில் ஷார்ட்டான டைம்ல 3 படத்தை எடுத்த ஒரே இயக்குனர் நெல்சன் அப்படிங்கிற சாதனையை படைப்பாரு. நடக்குமா, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.